வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. நம்ம ரேஷன் ப்ரொபோர்ஷனில் டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். 10 கொஷின்ஸ் பார்த்தாச்சு. அதை டிஸ்கிரிப்ஷன் தர நீங்கள் பாருங்கள். அதோட கண்டினியூஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2, 5, x 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகித சமமாக இருப்பின் x = என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி போடுறோன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். 2 அதே வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. x = 20 அதே வரிசையில் எழுதிட்டோம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இப்படி இருந்தால் டிஸ்டன்ஸாக இருக்கிறது மல்டிபிள் எழுதுவோம். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதும் ஈக்குவல். ஓகேங்களா? இது ரெண்டு மல்டிபிள் பண்ணாலும் ஈக்குவலாக வரும். அதுதான் இதோட கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 20. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 2 நம்பரும் இருக்கிறத ஃபஸ்ட் எழுதிக்குவோம். முன்னாடி இருக்க வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு வந்தால் இது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அப்போ 20 × 5. மீதி எந்த நம்பர் மட்டும் தனியாக இருக்கோ அதை கீழே போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அதை கேன்சல் பண்ணால் இது 1 டைம்ஸ். அப்போ ரிமைனிங் பாருங்கள், இங்கே 2 20 × 2 / 5. இருங்க திரும்பவும் சொல்கிறேன். இப்போ 2 = 5, x = 20. இப்போ வரிசையாக எழுதியிருக்கோம். நம்ம என்ன டிஸ்டன்ஸ் மல்டிபிள் பண்ணுறாலும் அதோட டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறத மல்டிபிள் பண்ணாலும் ஈக்குவலாக வரும். ஓகேங்களா? அப்போ எந்த 2 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அப்போ 20 × 2 கொடுத்துருக்காங்க, அதை மல்டிபிள் பண்ணி எழுதிக்கிறோம். மீதி 1 மட்டும் கொடுத்துட்டு 1 கொடுக்கல. அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், கீழே போட்டுக்கணும். அப்போ இதை கேன்சல் பண்ண 1 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். அப்போ 4 2s are 8. ஆன்சர் இஸ் 8. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா, டிஸ்டன்ஸில் இருக்கிற 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் பக்கத்தால் இருக்கிற 2 நம்பருக்கு மல்டிபிள் பண்ணால் எது ஆன்சர் வருமோ அதே தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், அடுத்த சம். a = b = 1/2 = 3/8. b = c 1/3 = 5/9. மேலும் c = d 5/6 = 3/4 எனில் ABCDக்கு சமமானது எதுன்னு கேட்குறாங்க. இப்போ இது ஃப்ராக்ஷனில் வந்திருக்கு. இந்த ஃப்ராக்ஷனில் இருந்தாவே நம்ம என்ன பண்ணணும்னா ஹோல் நம்பரில் கொண்டுட்டு வரோம். இப்போ பாருங்கள், a = b இது 1/2 = 3/8 இதுக்கு கொண்டுட்டு வரணும். இப்போ இது கொடுத்துருக்காங்க. நார்மலாக AB கொண்டு வரணும். இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். பாருங்கள், 8 பாருங்கள் 2 டேபிள்ஸ்லாம் டிவைட் ஆகும். அப்போ இங்கே 8 வரதா இருந்தால் இப்போ கீழே நமக்கு 8 வரும். 8 வரதா இருந்தால் என்ன பண்ணுவோம், இங்கேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், மேலேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பண்ணால் என்ன வரும், 4/8 = 3/8 வரும். அப்போ 8 8ம் கேன்சல் ஆகிடும். நமக்கு ஆன்சர் 4:3 வரும். அப்போ A = B = 4:3. ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த இது பார்க்கலாம். B = C என்ன வருது, 1/3 = 5/9. ஓகேங்களா? இதுலேயும் பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே 9 இருக்குது. அப்போ இங்கே 9 கொண்டுட்டு வரலாம். எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் கீழே இருக்கிறது டினாமினேட்டர் சேமாக வரும். அப்போ 3யும் 9 9ஆக கொண்டுட்டு வரலாம். அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் கீழே கொண்டுட்டு வரணும்னா எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுமோ அதே தான் மேலேயும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 1 × 3/3 × 3. அப்போ மல்டிபிள் பண்ண வேணும், 3/9 = 5/9. இப்போ டினாமினேட்டர் சேமாக வந்துச்சு. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிவிட்டு நமக்கு என்ன வருது, 3:5. அப்போ B = C = 3:5. இதுவும் கொண்டு வந்துட்டோம். அடுத்தது C = D கொண்டுட்டு வரலாம். பாருங்கள், C = D = 5/6 = 3/4. இது பார்த்திங்கன்னா எந்த டேபிளும் வராது. ஆனால் எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தால் 6 4. இது 2 டேபிள் அடித்தா 3, இங்கே 2. இது பாருங்கள், 2 3s are 6, 6 2s are 12. அப்போ நமக்கு கீழே இருக்க நம்பர் 12 கொண்டு வரணும். அப்போ இது 12 கொண்டுட்டு வரணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். அதே மாதிரி இங்கே 12னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். இங்கே எதால் பண்ணுறோமோ அதே தான் மேலேயும் பண்ணணும். அப்போ × 2 × 3. அப்போ நமக்கு என்ன வரும், 5 2s are 10/12 = 9/12. அப்போ இந்த 12 12ம் கேன்சல். அப்போ C = D என்ன வரும்,
10:9 வரும். ஓகேங்களா? இப்போ A:B பார்த்தாச்சு. A:B என்ன இருக்குது? 4:3. அதே B:C 3:5. C:D 10:9. ஓகேங்களா? இப்போ இது வந்திருக்கு. இதை வச்சு ABCD கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், ABCD எழுதிக்கிறோம். இப்போ பாருங்கள், A என்ன இருக்குது? 4 3. இப்போ பாருங்கள், A:B வந்தீங்கன்னா 4:3. B:Cனா 3:5. C:Dனா 10:9. இது அப்படியே எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 4:3 இங்கே எழுதிக்கிறோம். ABCன்னு 4, ஏக்கு நேராக 4ம் பிக்கு நேராக 3யும் எழுதிக்கிறோம். அடுத்து B:Cனா பிக்கு நேராக சியும் சிக்கு நேராக 5 எழுதணும். இது வந்து அடுத்த லைனில் தான் எழுதணும். இப்போ இங்கே 3, இங்கே 5. C:D 10:9 இருக்குது. அப்போ அடுத்த லைனில் சிக்கு நேராக 10, டிக்கு நேராக 9ன்னு எழுதிக்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த கேப்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இந்த கேப்பில் நம்ம இப்படி தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ கேப்பு பக்கத்தால் என்ன நம்பர் இருக்குது? 3 இருக்குது. அப்போ 3யை இங்கே எழுதிக்கணும். இங்கே ஒரு லைன் போட்டு பாருங்கள். இந்த கேப்பு பக்கத்தால் 5 தான் இருக்குது. அப்போ 5. இந்த கேப் பக்கத்தால் 3, இந்த கேப் பக்கத்தில் 10, இங்கேயும் 10. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 5s are 10, 3 5s are 15, 15 9s are 135. இங்கே 3 5s are 15, 15 10s are 150. இங்கே 3 3s are இது 90. இது பாருங்கள் 12 120. அப்போ என்ன கிடச்சிருக்கு? A:B:C:D என்ன கிடச்சிருக்கு? 120, இங்கே 90, 150, இங்கே 135. இதெல்லாம் 5ஆல் டிவைட் பண்ணலாம். இப்போ 5ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? 2 times 10, ரிமைண்டர் 2 4 times. இங்கே 5 1 5 5 4னா 8. அடுத்தது இங்கே பாருங்கள், இது 5னா 3 times 0, இது 5னா 2 times, இது 7 times. இது எல்லாம் பார்த்திங்கன்னா 3ஆல் டிவைட் ஆகும். இப்போ 3ஆல் டிவைட் பண்ணால் இது 8 times ஏவு, B பார்த்திங்கன்னா 6 times, C பார்த்திங்கன்னா 10 இது பார்த்திங்கன்னா 9. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 8:6:10. அப்போ ஏக்கு என்ன வரும்? 8, பிக்கு 6, சிக்கு 10, டிக்கு 9. அப்போ ஆன்சர் 8:6:10:9. பாருங்கள் ஆன்சரு. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இது பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அடுத்தது if A is to B is equal to 2:3, B is to C equal to 4:5, C is to D equal to 6:7, then find A, B, C, D. ஓகேங்களா? இப்போ பார்க்கலாம். இப்போ சேம்ங்க, A, B பாருங்கள், A, B, C, D. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். ஏக்கு வந்து 2, பிக்கு வந்து 3. அப்போ 2 3. இது அடுத்த லைன் போடணும். பிக்கு 4, சிக்கு 5, 4 5. இது அடுத்த லைன். சிக்கு 6, டிக்கு 7. இப்போ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும். பாருங்கள், இப்போ என்ன கேப் இருக்கோ பாருங்கள். ABCD திரும்ப ஃபஸ்ட்லேருந்து போடுறேன். 2 3 4 5 6 7. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். ஆனால் இங்கே கேப்பெல்லாம் இருக்கு இல்லையா? அதனால் இது பக்கத்தால் இருக்க நம்பர் எழுதிக்கிறோம். இங்கே கேப் இருக்குது. அப்போ இந்த பக்கத்தால் 4, இந்த பக்கம் 5, இங்கே 6, இங்கேயும் 6. ஏன்னா பக்கத்தால் இருக்க நம்பர்னால் இந்த பக்கம் தான் எழுதணும். இப்போ பாருங்கள், 4 2s are 3 5s are 15, 15 7s are 105. அடுத்தது 3 5s are 15, 15 into 6 90, 3 4s are 12, 12 6 are 72, 4 2s are 8, 8 6 are 48. இப்போ பாருங்கள், இது வந்திருக்கு. இதை வந்து சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். சிம்ப்ளிஃபை பண்ணுறதா இருந்தால் 3ஆல் டிவைட் பண்ணலாம். பாருங்கள், A, B, C, D என்ன வந்திருக்கு? 48, 72, 90, 105. இதை டிவைடட் பை 3ஆல் பண்ணுறோம். 3ஆல் பண்ணால் என்ன வரும்? இது
1 டைம்ஸு பாருங்கள், மீதி வந்து என்ன வரும், 1 வரும். இது 6 டைமு. அடுத்தது இது 2 டைம்ஸ் 6, ரிமைனிங் 1, 12 வரும். 12 வந்தால் இது 4 டைம்ஸ். இது பாருங்கள் 3 டைம்ஸ் 30, இது 3 டைம்ஸ் 9, மிச்சம் 1 5. அப்போ இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஒரு டேபிளில் டிவைட் பண்ண முடியாது, அதனால் இதுதான் ஆன்சர். இப்போ 16:24:30:35 பாருங்கள், எது ஆன்சர், இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்கள், அடுத்த சம் A:B = 3:2, B:C = 3:4, C:D = 2:3 எனில் ABCD ஐ காண்கன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சேம் ABCDன்னு எழுதிக்கலாம். அதே சேம் ஃபஸ்ட்டு வந்து 3 2, அடுத்த 3 4, அடுத்த ஸ்டெப்பு CD வந்து அடுத்த ஸ்டெப்பு 2 3. இப்போ கேப் இருக்க இடத்துல ஃபில் பண்ணும். அப்போ பக்கத்தால் இருக்க நம்பர் 2 2, இதுக்கு பக்கத்தால் இருக்க நம்பர் 4, இதுக்கு பக்கத்தால் இருக்க நம்பர் 3, இதுக்கு பார்த்திங்கன்னா 2 2. ஏன்னா இந்த பக்கத்தால் இருக்குது, இதாக இருக்குது. நம்ம மேலே பார்க்கக்கூடாது, சைடில் தான் பார்க்கணும். இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம். 2 4s are 8, 8 2s are 24. பாருங்கள், 2 2s are 8, 8 2s are 16. ஓகேங்களா? இங்கே 16, இங்கே 2 3s are 6, 6 2s are 12, 2 3s are 6, 6 2s are 9, 9 2s are 18. ஓகேங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ண, இதை வந்து டிவைடட் பை 2 போட்டால் என்ன வரும், 9 டைம்ஸு இது ஃபஸ்ட்டு 9 டைம்ஸு ABCD. அடுத்து B பார்த்திங்கன்னா இது 6 டைம்ஸு, C பார்த்திங்கன்னா 8 டைம்ஸு, இது பார்த்திங்கன்னா 12 டைம்ஸ். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 9 6 8 12. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? சரி, அடுத்த சம் போகலாம். If x is to y equal to 2 is to 3 and y is to z equal to 5 is to 7, then x is to z என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இது எப்படி போடணும்னா சேம் y x y z 3 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஃபஸ்ட்டு பாருங்கள் 2 is to 3, அப்போ y is to zனா 5 7. இப்போ வந்து பக்கத்தால் இருக்க நம்பர் அப்படியே எழுதுக்குவோம். இதுக்கு பக்கத்தால் பார்த்திங்கன்னா இது தான் இருக்குது. அப்போ 3, இங்கே பார்த்திங்கன்னா 5. இப்போ மல்டிப்ளை 3 7s are 21, 3 5s are 15, 2 5s are 10. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸும் இசட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ இது ரெண்டு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அப்போ எக்ஸ் இஸ் டு இசட் பார்த்திங்கன்னா 10:21. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 10:21. 10:21. அடுத்த சம் பார்க்கலாம். சேம் மெத்தடு தான். A:B = 6:5, B:C = 5:8 and C:D = 7:9. Then the ratio A:D கேட்டிருக்காங்க. பாருங்கள், அதே மாதிரி தான் A B C D. இப்போ ஃபஸ்ட் என்னங்க 6:5, அப்போ இங்கே எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பு 5:8, B:Cன்னு கொடுத்துருக்காங்க, அது கரெக்டாக எழுதணும். Bக்கு வந்து 5, Cக்கு வந்து 8. அடுத்தது C:D, அப்போ Cக்கு வந்து 7, Dக்கு வந்து 9. இப்போ என்ன பண்ணுவோம், அடுத்த ஸ்டெப்பு கேப் இருக்கிறதெல்லாம் ஃபில் பண்ணுவோம். பக்கத்தால் என்ன இருக்குது 5, அப்போ அதே 5. இங்கே பாருங்கன்னா 5, ஏன்னா இங்கே பக்கத்தால் இருக்கிறது 5. இங்கேயும் பாருங்கள் 7 7. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 5 பாருங்கள், இருங்க, 6 A B C D, 6 5 5 8 7 9. இங்கே கேப்பு 8 விட்டாச்சு. இங்கே 5, இங்கே 5, இங்கே 5 வரும், இங்கே 7 7. ஓகேங்களா? இதை மல்டிப்ளை பண்ணால் 360 வரும். ஓகேங்களா? 6 5 5 8s are 40, 40 + 7 280. இங்கே 25 25 × 7 175. 6 5s are 30, 37 210. இதுதான் வந்திருக்கு. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா A:D. A பார்த்திங்கன்னா 210, D வந்தால் 360. பாருங்கள், A பார்த்திங்கன்னா பாருங்கள் ABCD கொடுத்துருக்காங்க. 210 175 280
இது 360 டிவைடட் பை 5 போட்டிருக்கோம். 5ன்னா 4 டைம்ஸ் 20, இது 2 டைம்ஸ், இது வந்து 3 டைம்ஸ் 15, மிச்சம் 2, இது 5 டைம்ஸு. இது பார்த்திங்கன்னா 5 டைம்ஸ் 25, மீதி 3, இது 6 டைம்ஸு. அடுத்தது 360 பார்த்திங்கன்னா 7 டைம்ஸ் 35, இது 2 டைம்ஸ். அடுத்தது ஏவும் டியும் தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஏவும் டியும் மட்டும் எடுத்துக்கலாம். 42:72. இப்போ ஏ இஸ் டு டின்னா 42:72 டிவைடட் பை 2 போட்டால் என்ன வரும்? 2 டைம்ஸ், இது 1 டைம்ஸ். இது பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் 6, ரிமைனர் 1, இது 6 டைம்ஸு. இதே 3 டேபிளால் கேன்சல் பண்ணால் இது 7 டைம்ஸு 1 2. அப்போ 7:12 தான் ஆன்சர். பாருங்கள் 7:12. பாருங்கள் அடுத்த சம். A:B = 3:4 மற்றும் B:C = 8:9 எனில் A:C காண்க. அதே மாதிரி சம் தாங்க. பாருங்கள் ABC 3 தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு பாருங்கள் 3:4 போட்டுக்கலாம். அடுத்தது 8:9 போட்டுக்கலாம். பாருங்கள் கேப் இருக்கிற இடத்துல பக்கத்தால் இருக்க நம்பர் எழுதிக்கணும். இப்போ 8, 4 9s are 36, 4 8s are 32, 8 4s are 24. என்ன கேட்குறாங்க? ஏவும் சியும் தான் கேட்குறாங்க. அப்போ என்னது? 24:36. இது பாருங்கள், இது 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? இங்கே 8:12 வரும். ஓகேங்களா? அதையும் என்ன பண்ணுறோம்? 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 4ஆல் டிவைட் பண்ணால் 2:3 வரும். அப்போ ஆன்சர் 2:3. ஓகேங்களா? பாருங்கள் 2:3. அடுத்த சம். A:B எனவும் A:B 4:6 எனவும் B:C 18:5 எனவும் இருப்பின் A:B:C 3 கேட்குறாங்க. சேம் அதே மாதிரி தாங்க. இப்போ ABC போட்டிருக்கோம். பாருங்கள் AB 4, 6, அடுத்த லைன் 18:5 பார்த்திங்கன்னா 18, 5. இப்போ கேப் இருக்கிற இடத்துலலாம் போட்டுக்கணும். இங்கே 6, இங்கே 18. 6 5s are என்ன வரும்? 30. அப்போ 6 18s are 108. 4 × 18 72. ஓகேங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க? A:B:C இதை வந்து டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? பாருங்கள், இது மார்க் பண்ணிக்கோங்க. இதை 3ஆல் டிவைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 3ஆல் டிவைட் பண்ணால் இது 2 டைம்ஸு 6, ரிமைனிங் 1, 3 டைம்ஸு இருங்க, சாரி இங்கே மிஸ்டேக் ஆகிடுச்சு. ABC இப்போ 72, 108, 30. இதை 3ஆல் டிவைட் பண்ணால் இது 2 டைம்ஸ் 6, ரிமைனிங் 1, 4 டைம்ஸு. அங்கே 3ன்னு போட்டேன். இங்கே பாருங்கள் 3 டைம்ஸ் 9, ரிமைண்டர் 1, 6. இது பார்த்திங்கன்னா 10 டைம்ஸ். இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 12 டைம்ஸு 1, 18, ரிமைனிங் 5. அப்போ ஆன்சர் வந்தது 12:18:5. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த சம் பாருங்கள். இது A:B = 2:3, B:C = 4:5 எனில் C:A என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ABC சேம் அதே மாதிரி தான். இப்போ A:Bனா A வந்து 2, B வந்து 3. இப்போ 2, 3. B:Cனா B வந்து 4, C வந்து 5. அடுத்த லைனில் எழுதிக்கணும் 4, 5. இப்போ பாருங்கள் பக்கத்தால் இருக்க நம்பர் இது எழுதிக்கணும். இது 3, இது 4. 3 5s are 15, 3 4s are 12, 4 2s are 8. இப்போ 8:12:15. என்ன கேட்குறாங்க? C:Aன்னு கேட்டிருக்காங்க. அப்போ C:Aனா C தான் ஃபஸ்ட்டு போடணும். அப்போ 15:8. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். அடுத்த சம், லாஸ்ட் சம் பாருங்கள். 3:5 3:5 A:B = 3:5 மற்றும் B:C = 7:8 எனில் A:C இன் மதிப்பு காண்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ABC. அப்போ A வந்து 3, B வந்து 5. 3, 5. B வந்து 7, C வந்து 8. இப்போ 7, 8.
இப்போ பாருங்கள் பக்கத்தால் இருக்க நம்பர் போடணும். இது 5, இது 7. 5 8s are 40. இப்போ 5 7s are 35. 3 7s are 21. இங்கே என்ன கேட்குறாங்க? A is to C. அப்போ A is to C என்னது? 21 is to 40. இப்போ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? பாருங்கள், இதுதான் ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.